அனைவருக்கும் வணக்கம். கணக்கன்பட்டி சித்தர் வாழ்ந்த காலத்திலேயே அதிகமான நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ கணக்கன்பட்டி அந்த இடத்துல கடவுளாக பார்க்கப்படக்கூடிய இந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய காலத்திலேயே நிறைய பேருக்கு சூட்சபமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கன்பட்டி சித்தருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் வெகு சிறப்பாக இங்கே பூஜைகள் நடக்கிறது உண்டு. அப்படி இப்போ தை மாத அமாவாசை முடிஞ்சிருக்கு. இந்த அமாவாசையில் எப்படி பூஜைகள்லாம் செய்திருக்காங்க, மேலும் என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு, இங்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் இன்னும் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ காட்சியும் இணைச்சிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் கணக்கன்பட்டிக்கு போயிருக்கீங்களா? இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய கோவிலில் போய் நாம் ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்குள்ளே அது நடக்குது அதாவது அதிகபட்சமாக 3 மாதத்துக்குள்ளே நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, கணக்கன்பட்டி சத்குருவே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் மனம் ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. நமக்கு எப்படி போய் இந்த கஷ்டத்தை தீர்க்கிறது, யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க. சரி, நாம் இப்போது கணக்கன்பட்டி சித்தரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த கணக்கன்பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சித்தருடைய இந்த ஜீவ சமாதியினால தான் இவ்வளவு பிரபலமாயிட்டு இருக்கு. பழனி அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமான் நமக்கு ஞாபகம் வருவார். 6 படை வீடுகளில் பழனி ஆண்டவரை பார்க்கறதுக்காக இந்த பழனி கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் போவாங்க. அதே போல் தற்போது கணக்கன்பட்டிக்கு ஒரு கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜீவ சமாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பெயர் காளிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிசாமி தான் இவருடைய உண்மையான பெயர். இவர் பழனியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் பல காலமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்படி வாழும்போதே இவரை அழுக்கு மூட்டையோடு இவர் சுற்றிட்டு இருக்கிறதால அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நேரமும் இவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையோடையே தான் இருப்பாராம். இவர் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அழுக்கு மூட்டை சுவாமி அப்படின்னு தான் அழைத்து வந்திருக்காங்க. இவரை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே இவர் திட்டி தான் ஆசீர்வதிப்பார். அதாவது நம்ம கடவுள்கிட்ட போய் வழிபாடு செய்கிறோம், வேண்டுதல் வைக்கிறோம், திரும்ப வந்துடுறோம். அந்த வேண்டுதல் நடக்கும்போது கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் சாதாரணமாக வாழக்கூடிய காலத்திலேயே திட்டி தான் ஆசிர்வதிப்பாராம் பார்க்க வரக்கூடிய மக்களை. அதே போல் எந்த நேரமும் பச்சை சட்டை, பச்சை வேட்டி, பச்சை தலைப்பாகை அணிந்துட்டு கையில் அழுக்கு மூட்டையோடு காணப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பூர்வீகம் எந்த ஊர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியலையா. குறிப்பாக இந்த அழுக்கு மூட்டை சித்தர்கிட்ட நாம் ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில தான் இப்போது ஜீவசமாதி அடைந்து இவர் மிகப்பெரிய இது ஒரு கோவிலாக அமைந்து நிறைய பக்தர்கள், குறிப்பாக நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் இருந்து கூட நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடமா இந்த இடம் மாறி இருக்கு. குறிப்பிட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் அந்த கணக்கன்பட்டிக்கு வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்க முடியுதுங்க. அதுவும் சாதாரணமாக வழிபட்டுட்டு போகக்கூடிய மக்கள் மட்டும் இல்லைங்க, அங்கேயே இரவு முழுவதும் தங்கி இருந்து அவருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள், சிறப்பு அலங்காரம் இதில் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் வரும்போது சாதாரணமாகவே அந்த ஜீவ சமாதி கிட்ட நின்று வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா உண்மையாக உணர்ந்து வழிபாடு செய்யும்போது கணக்கன்பட்டி சித்தரை உணர முடியும். அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறத உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அமாவாசை நாட்களில்
குறிப்பாக இப்போ கூட அமாவாசை முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் கூட போன பக்தர்களால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உண்மையாக உணர்ந்து வழிபாடு செய்யும்போது கணக்கன்பட்டி சித்தர் நம்ம கூடவே இருக்கிறது போல, நேரில் நான் பார்க்கறது போல ஒரு உணர்வு, என் அருகில் இருக்கிறது போல ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொல்லி என்னுடைய வேண்டுதல்களை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நினைத்தா மட்டும் அந்த இடத்துக்கு போக முடியாதுங்களாம். கணக்கன்பட்டியார் மனதார நினைத்து நாம் அங்கே போகணும் அப்படின்னு மனசு வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல் நாம் இங்கே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு மலை கோவில்களில் போய் வழிபாடு செய்கிறோம், ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கல் அடுக்கி வச்சுட்டு வரதை பார்க்க முடியும். இது நம்ம மற்ற கோயிலில், அதாவது பழனி, திருப்பதி இந்த மாதிரி கோவில்களில் கற்கள் அடுக்கி வைக்கிறத பார்க்க முடியும். அதே போல் கணக்கன்பட்டியாரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களும் அந்த இடத்துல கற்களை அடுக்கி வைக்கிறாங்க. நான் வீடு கட்டிட்டு வரணும், நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறத அங்கே வேண்டுதலாக வச்சுட்டு வராங்க. குறிப்பிட்டு இந்த மாதிரி கணக்கன்பட்டியாக இருக்குது அப்படின்னு தனி சிறப்பாக நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நீங்களும் இது மாதிரி அமாவாசை நாட்கள்லாம் அங்கே போய் தங்கி இருந்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கணக்கன்பட்டியார் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்காரு, நானும் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. இப்படி அங்கே போய் வேண்டக்கூடிய பக்தர்கள் சும்மா சாமி கும்பிட்டு மட்டும் வரதில்லைங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறும் போது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்காக, அதாவது அன்னதானத்திற்காக அரிசி, பருப்பு அப்படின்னு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பொருட்களை வைத்து தினசரி அங்கு அன்னதானம் நடக்கக்கூடியதோ, வரக்கூடிய பக்தர்கள் பசியாறி போகக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு தலமாக இப்போ இந்த இடம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முருகன் அவதாரமாக இவரை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாய்பாபா அவதாரமாக கூட நினைத்து வழிபாடு செய்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பழனிமலை முருகன் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடும்பன் சன்னதியில் நீண்ட நேரம் தவக்கோலத்தில் அமர்ந்து தவம் செய்வார். யார்கிட்டையும் பேசாமல் இவர் இருப்பார். இவரை ஞானவள்ளல் பழனிசாமி அப்படின்னு கூட இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அழைத்து வந்திருக்காங்க. இவருடைய பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி சரியான தகவல்கள் முழுமையாக தெரியல. ஆனால் இப்போ இவருடைய ஜீவ சமாதி பழனியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கணக்கன்பட்டி அப்படிங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் சித்தர்களுடைய ஆசி பெற்ற இடமா இப்போ கருதி ஏராளமான மக்கள் வழிபாடு செய்துட்டு வராங்க. குறிப்பிட்டு இங்கு நாள் ஒன்றுக்கு 50,000க்கும் குறையாம கூட மக்கள் வராங்க. குறிப்பாக அமாவாசை நாட்களில் இங்கு இந்த மாதிரி 50,000க்கும் குறையாமல் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தவங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு இனம் புரியாத புத்துணர்ச்சியும் கிடைக்கிறதா கூட உணர்ந்திருக்காங்க. சில பேர் இவரை நிறைய அற்புதங்கள் நடத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதை கண்கூட பார்த்தவங்களும் இருக்காங்க. ஒரு முறை வட மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய பக்தர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நம்ம தமிழகத்தில் இருந்து பக்தர்கள் வராங்க அப்படிங்கிறத தாண்டியும் வெளி மாநிலங்களில் இருந்து, வட மாநிலங்களில் இருந்து கூட பக்தர்கள் வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். குறிப்பிட்டு ஒரு வாய் பேச முடியாத சிறுவன் குடும்பம் பழனிக்கு சென்றுட்டு இவரை பற்றி கேள்விப்பட்டு கணக்கன்பட்டிக்கு காரில் வந்துட்டு இருந்தாங்களாம். சிறுவனுடைய தந்தை கிட்ட ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி வர சொன்னாராம். அவர்களோ சைவம். அந்த சாமியார் வேண்டுகோளுக்கு இணங்க பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாமியார் அதை அந்த சிறுவன் கிட்ட கொடுக்க போகும்போது அந்த பிரியாணி பொட்டலம் சாம்பார் சாதமாக மாறி போயிருக்கு. இதை புறப்படும் போது எதிரே வந்த லாரியில் அவருடைய தாயார் விபத்தில் சிக்க இருந்திருக்காங்க. இது கண்ட வாய் பேச முடியாத ஒரு சிறுவன் அம்மா லாரி லாரி அப்படின்னு கத்தியிருக்கான். அப்போது வாய் பேச முடியாத சிறுவனின் பேச்சை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. மேலும் ஒரு நபருக்கு சித்தர் கை காட்டிய இடத்துல தோண்ட சொன்னாராம். அங்கிருந்து குபீரென தண்ணீர் வந்திருக்கு. இது போன்ற எண்ணற்ற அற்புதங்களை இவர் ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த அற்புதத்திற்காகத்தான் திரை பிரபலங்கள் கூட ஏராளமான பேர் இங்கு வழிபாடு செய்துட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு திருப்பு முனையாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி குறிப்பாக அமாவாசை நாளில் புனர்பூசத்தன்னைக்கு கணக்கம்பட்டியில் ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னும் அன்றையிலிருந்து இந்த இடம் மிகவும் பிரபலமாகி வருகிறது. தினசரி அன்னதானம், இப்போ அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை அன்னதானம் இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தரை பற்றியும் இன்றைக்கும் அமாவாசை அன்று என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கணக்கன்பட்டிக்கு எப்போ போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.